ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் விதியை நான் மாற்றுவேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் என் முகத்தில் ஒன்றை தொட்டு முழுமையாக கேள். என் அன்பு மகளே, வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் மனசாட்சி படி நட. இதுவும் கடந்து போகும். சிக்கல்கள் என்பவை ஓடும் ரயிலில் இருந்து பார்க்கும் மரங்களை போன்றவை. அருகில் சென்றால் பெரியதாக தெரியும், அவற்றை கடந்து சென்றால் அதுவே சிறிதாகிவிடும். இதுதான் வாழ்க்கை. குழந்தையே, உன் விதியை நான் மாற்றுவேன். நீ கண்களை மூடி அமைதியாக கேள். நல்லதே நடக்கும் குழந்தையே. நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன், தளராத நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு பார். உன் தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். பல ஏமாற்றங்களால் நீ மனமுடைந்து வருந்துகிறாய். வருந்தாதே, எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை மகளே. வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்பொழுதும் நான் காத்தருளுவேன். தாமரை மலர் எப்பொழுதும் மலர்ந்திருப்பது போல உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் நான் அளிப்பேன். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நாள் வந்து விட்டது என் தங்கமே. நிச்சயம் கூடிய விரைவில் உன் கைகளில் இருக்கும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைந்து எல்லோரும் பார்க்கும்படி செய்வேன். அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் வரும்படி செய்வேன். உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது செய்யும் உன் எண்ணத்தை அதிகப்படுத்துவேன். நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். மகளே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் உன் அம்மா நான் அறிவேன். நடக்கப் போவதையும் நான் அறிவேன். இவ்வுலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் என் பிள்ளைகளே. என் செல்ல மகளே, நீயாக என்னை தேடி வரவில்லை, உன்னை நான் தான் வர வைத்தேன். உன்னிடத்தில் எப்பொழுதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் துக்க நாட்கள் முடியும் தருணம் இது. உன் காலங்கள் வசந்தம் நிறைந்த தென்றலாய் மாறும் காலத்தை நீ பெறப்போகிறாய். அதனால் உன் அம்மா நீ அனைத்திலும் சுபம் பெற விரும்புகின்றேன். அதனால் சில அறிவுரைகளை கூறுகின்றேன் கேள். அகங்காரம், மற்றவர்களின் வேலையுடன் உன் வேலையை ஒப்பிடுவது போன்றவற்றை நீ கைவிட வேண்டும். உனக்கு என்றும் துணையாக நான் இருப்பேன். இனி எதற்கும் நீ கலங்காதே. நல்லது நடக்கும் என் குழந்தையே. என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீதான் எத்தனை தடைகளை தாங்கிவிட்டாய், எத்தனை துன்பங்களை கடந்து வந்துள்ளாய். சொல்லிலடங்கா இன்னல்களையும் இடையூறுகளையும் கண்டு வந்துள்ளாய். அத்தனையும் எதிர்த்து போராடிய நீ இன்று ஏன் சோர்ந்து விட்டாய்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வலிகள் என மனம் தளர்ந்து விட்டாய் தானே? அடிமேல் அடியாக உள்ளது என் வாழ்க்கை என்று புலம்புகிறாய். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லோரும் சுகமாய் இருக்கிறார்கள் என்று யோசிக்கிறாய். காய்ந்த மரம்தானே கல்லடிப்படும், நல்லவர்களுக்கு தானே சோதனை வரும். அப்படி என்றால் நல்லவராய் இருந்தால் கல்லடிப்படுமா என்று கேட்கிறாய். சரி, இதையும் கேள். காய்ந்த மரம் பழுத்த பழங்களை சுமந்து நிற்கும். அப்பொழுது கல்லெறிந்து பழங்களை உதிர வைப்பர். கல்லடி படும்போது வலிக்கும் தான், ஆனால் பழங்கள் கீழே விழுந்தால் மரத்தின் சுமை வெகுவாக குறையும் அல்லவா? இதுதான் இதன் தத்துவம். இன்று நல்லவனாக இருப்பதால், அதாவது காய்ந்த மரமாக இருப்பதால் உன் முன்ஜென்ம பாவங்கள் பழுத்த பழங்களாக கல்லடி எனும் சோதனைகளால் உதிர்க்கப்படுகின்றன என்று உனக்கு வலித்தாலும் உன் பாவங்கள் தீர்க்கப்பட்டு சந்தோஷமான எதிர்காலம் காத்திருக்கிறது. இப்போது சொல், காய்ந்த மரமே, கல்லடி வலிக்கிறதா? இல்லை தானே?
வசந்தமான எதிர்காலத்திற்காக இன்று கொஞ்சம் வலிகளை ஏற்கிறாய். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? என்று நீ என்னை சரணடைந்தாயோ அன்றிலிருந்து உன் வலிகளை நான் சேர்ந்தே சுமக்கின்றேன். அதனால் உன் சுமைகளை முழுமையாய் என்மேல் இறக்கிவிட்டு ஆனந்த எதிர்காலத்திற்காக பொறுமையாக காத்திரு. விரைவில் அனைத்தும் நன்மையாக மாறும். நான் இருக்கின்றேன் அல்லவா, எதற்கும் கவலைப்படாதே என்று உனக்கான அன்னையின் சத்திய வாக்கு. வலியும் வேதனையும் விரைவில் முடிவுக்கு வரும். இந்த அன்னையை முழுமையாக சரணடைந்து விடு, நல்லதே நடக்கும். உனக்காக நான் என்றும் இருப்பேன். உன் தாய் ஆதிபராசக்தி. நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.